நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூத ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவளை சிறுவரை அறைந்து அவர் அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஆனா 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்துக்கிறார். ஆனா இருந்தாலும் அவர் கூட இருந்த சீஷர்கள் இது நிமித்தமா பயந்து, யூதர்கள் நம்மளை எதனா பண்ணிட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒரு ரூமுக்குள்ள, ஒரு அறைக்குள்ள பூட்டி உட்கார்ந்து இருக்காங்க. எங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த யூத ஜனங்கள் நிமித்தமா எங்களுக்கு என்ன நடக்க போகுது பயந்து கொண்டு திகிலா இருக்கும் போது உயிர் தெழுந்த ஆண்டவர் அவங்க நடுவுல வந்து உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த சாயங்கால வேலையில, இந்த பகல் வேலையில, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்னுடைய பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் நான் எப்படி கட்ட போறேன், நான் வேலைக்கு போனோம் அங்க என்ன நடக்க போகுது, ஒரே ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்க நடுவுல வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அதே ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார், இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு